வணக்கம். இன்னைக்கு வந்து பஞ்சமி இருக்குது. இன்னைக்கு ஃபுல் டே இருக்குது. ஸோ அன்னை வாராகியை வழிபடுறவங்க இந்த நாளில் வந்து வழிபட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மந்திரம் உச்சாடனம் பண்ணுறவங்க, சாதனாஸ் பண்ணுறவங்கலாம் இந்த இந்த நாட்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு பலன் வந்து கூடுதல் கிடைக்கும். அதாவது சம் ஸ்பெஷல் டேஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து பலன் வந்து நிறைய கிடைக்கும். அதாவது அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி, அஷ்டமி இந்த மாதிரி நாட்கள். ஸோ இன்றைக்கி வந்து கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி அப்படிங்கிறதுனால இந்த சாதனாஸ் பண்ணுறவங்க வந்து மந்திர உச்சாடனம் வந்து சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வந்து பலன் கிடைக்கும். ஸோ அன்னை வாராகி பற்றி ஒரு சில அன்னை வாராகி வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் காடு. அதாவது பணம், பதவி இதை தாண்டி வந்து அவள் வந்து முக்தி பேர் கொடுக்குற ஒரு தெய்வம். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து வேறு ஒரு பரிணாமத்துக்கு நம்மளை வந்து எடுத்து செல்லுவாள். இதுதான் அவளுடைய ஸ்பெஷல். ஆக்சுவலாக நேற்று வந்து நான் நைட்டு வந்து ஒரு பூஜை நைட்டு வந்து பூஜை பண்ணேன் நான். ஸோ பூஜை பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிச்சே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போ வந்து அதாவது எல்லாமே நம்ம எப்படி நம்ம ரெட்டைச்சுடஸ்லாம் கனெக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்சிடெண்ட் நேற்று நடந்தது. ரொம்ப நேரம் ஆகிட்டு அப்புறம் நான் டக்குன்னு அப்போ முடிச்சுட்டு இப்படி செல் எடுத்து நான் வந்து பார்க்குறேன். ஒரு மேடம் வந்து அவங்க ரீடிங்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ என்னடா இந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து அதான் டிவைன் ஃபெமினைனுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி, நான் மோஸ்ட்லி ரொம்ப பார்க்க மாட்டேன், எப்போமாவது பார்ப்பேன். ஸோ சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன். நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அதில் சொன்ன இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய டிவைன் மேஸ்குலின் வந்து அதாவது எனர்ஜியை வந்து ரொம்ப லெவல் வந்து யாருக்குமே வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நான் வந்து வேறு மாதிரி இருப்பேன். ஆனால் என்னோடய டிஎம் வந்து ரொம்ப வந்து அதாவது எய்த்தாப்பில் இருக்கிறவங்க எப்படி நம்மளோட இதுக்கு தக்கன இருக்கிறாங்களா அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த குவாலிட்டி அதை தான் வந்து நான் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா வந்து ஒரு 5க்குள்ளேயே சண்டை போட்டுட்டு கிடக்காதீங்க, அதுக்கு மேலே போங்க. 8 தாண்டி அதாவது 7, 8, 9 நிலை அப்படின்னா 10ங்கிறது டோட்டல் வந்து உங்களுக்கு இது. ஸோ அந்த டைமென்ஷனுக்கு அதாவது இவங்க பிளேஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து சண்டை போட்டுட்ருக்குறேன். இதில் வந்து என்ன நான் வந்து நேற்று என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 to 3 டேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து இந்த நம்பர்ஸ்க்கு ஒரே சண்டையாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ நான் சும்மா காமெடிக்காண்டி வந்து நான் வந்து போட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக யாராவது இப்படி வந்து ரொம்ப சீரியஸாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து அது வந்து காமெடியாக தெரியும். அது என்ன எதுக்கு வந்து இவ்வளோ ஒரு லைஃப்பை வந்து சீரியஸாக எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு, செகண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, சின்ன பிள்ளை மாதிரி என்னோடய பைரவர் வேறு அங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாப்புல. நான் 1, 2, 3, 4, 5க்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த 5D அப்படிங்கிறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். என்னோடய லைஃப் ரெட்டைச்சுடர் பயணத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 5D கான்ஷியஸ்னஸ் வந்து நான் கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஆச்சு எடுத்து, சரிங்களா, யூனியன் ஆகி. ஸோ நம்ம வந்து அதுக்கு மேலே போகிறதுக்கு தான் வந்து ஆசைப்படணும் ஒழிஞ்சு இதுக்குள்ளேயே கடந்து வந்து சண்டை போடும். இந்த கேம் 7D 9D கேம்னால் ரொம்ப லெவல் இருக்கும். ஸோ நான் அதை பற்றி வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ அதை வந்து நான் எப்படி எனக்கு வந்து பிரபஞ்ச சிக்னல்ஸ் எப்படி கொடுத்தது, இறை வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து புரியும். இப்போ நான் சொல்கிறது வந்து எடுத்து சொல்கிறதுனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். இப்போ நான் வந்து இப்போ வாராகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 7D 9D அப்படிங்க போகும்போது எங்கே வரும்னா அருட்பெரும் ஜோதி நிலை ஸ்டேஜ் வரும் உங்களுக்கு. அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளலார், அப்போ அவங்களுடைய தத்துவங்கள்லாம் நம்மளுக்கு வந்து புரிய வரும். இப்படி தான் இருக்கும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நேற்று இப்படி 2, 3 நாளாக, நேற்று கிடையாது, ஒரு 2 to 3 டேஸ் இது நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நான் நேற்றுக்கு ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் 2 நாளாகவே. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனே நான் வந்து இந்த 7D ஏன் வந்து 5Dக்குள்ளே கிடக்கணும், 7D 9D பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்கிறேன். என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே கான்செப்டை வந்து வள்ளலார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வருது. அதாவது 7D 9D அந்த ரேஞ்சுக்கு போகுது. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு. ஸோ நான் அதை பற்றி எல்லாம் எடுத்து இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணி எடுத்து, அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்ம என்ன இங்கே அனுபவப்பட்டிருக்கிறோம், சரிங்களா. இதுதான் வந்து என்னென்னா நம்மளுக்குள்ளே வந்து நம்ம
நம்மளுக்குள்ளே பண்ணணும் சரிங்களா. மற்றவங்களுக்கு வந்து இது வந்து தெரியாது உங்களுக்கு சரிங்களா. நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், உள்நிலை தன்மை வந்து நம்ம எப்படி போயிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே உள்தன்மையில் நீங்கள் தேடினாதான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நான் வந்து இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ரெட்டை சுடருக்காண்டி இந்த நம்ம அது பேசிக்கலாக நம்ம பேசுவோம் 3D 5D அப்படின்னு பேசிட்டு ரொம்ப பேசுவோம். இப்போ 70 90 அப்படின்னு அந்த ரேஞ்சுக்கு வந்து எடுக்கும்போது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளலாரோட இது எனக்கு வந்து வருது. ஸோ அப்போ எனக்கு இன்னைக்கு நான் காலையிலேருந்து நான் அதை ஆராய்ச்சி பண்ணி சரி நம்ம கோர்வையாக சொல்லும். அப்போ இப்போ நான் வந்து வாராகி இப்படி அம்மனை கும்பிட்டு நான் வந்து எடுக்கேன். அதாவது எல்லாருமே எல்லாம் ஒன்று தான். எப்படினாலும் நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மதம் என்ன தியானம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இப்போ பார்க்க போனால் எல்லாமே ஒன்று தான். இதை வந்து புரிகிறதுக்கே வந்து ஞானம் வேணும்னு சொல்லுவேன் நான் சரிங்களா. அப்போ தான் வந்து இந்த ஜாதி மதம் ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த சண்டைகளே வராது. ஆக்சுவலி டைமென்ஷனில் நம்ம மேலே தான் போக பார்க்கணுமே ஒழிஞ்சு இதில் அவர் வந்து ரொம்ப அருமையாக வந்து வள்ளலார் ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லும் போது என்ன குறித்து வச்சுருந்தாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து சன்மார்க்கம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளலாரை பொறுத்தவரை நடராஜரை தாண்டிய நிலை அப்படிங்கிறது தான், அதாவது சிதம்பரத்தை தாண்டிய நிலை அப்படிங்கிறது தான் அவர் வந்து கொண்டு வந்திருக்கிறார். எல்லாமே இன்னும் கூட போகும் சரிங்களா. வள்ளலார் இவ்வளோ இது பண்ணியிருக்கார், இன்னும் எவ்வளோ இருக்கோ அது வந்து தெரியல சரிங்களா. ஸோ அப்போ இவர் வந்து சன்மார்க்கர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். ஸோ 5 சரிங்களா. மோஸ்ட்லி வந்து நம்மளோட இதில் வந்து இந்த 5 அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே தான் வந்து நம்ம சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 5 அடையிறதுங்கிறதே எல்லாத்தாலையும் வந்து முடியாது சரிங்களா. 5D எடுக்கிறதுலங்கிறது ரொம்ப வந்து ஒரு உணர்வுத்தன்மை இருந்தால் தான் வந்து அதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கே வந்து சார்ட் அவுட் ஆகிடும். அப்போ 70 8 90 அதாவது 70 90 சொல்லலாம், 80 இருக்குது. 10ங்கிறது டோட்டலில் வந்து ஒளியாக வந்து ஒரு 10+ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ வந்து இந்த 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 டைமென்ஷன்ஸோடைய இதை வந்து நம்ம வந்து அப்பு மேலே தான் தூக்கிட்டு போவோமே கொஞ்சம். அப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது சுத்த சன்மார்க்கம், அதாவது இவர் சொல்கிறது ஃபுல்லுமே இதுக்கு மேலே தான் வந்து சொல்லியிருக்கிறார். அதாவது சன்மார்க்கிகள் வந்து சன்மார்க்கம் பேசும்போது இந்த 5 இந்த இது பண்ணோம். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாராம், வள்ளலார் வந்து சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை 5ஐயும் விட்டுரு நீனு சரிங்களா. 5லாம் தேவை கிடையாது, இதுக்கு மேல்நிலையை நீ எடுக்கிறதுக்கு தான் வந்து பாடுபடணும். இந்த 5 அந்த இது வர்றது என்னன்னா, எங்கேயோ ஒரு குருமார்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து அந்த அவங்களுடைய ஸ்பார்க் வச்சு, அவங்களுடைய நெருப்பு கங்களை வச்சு அவங்க வந்து தீட்சை கொடுத்துட்டாங்கன்னா உன்னை நெற்றிக்கண் வந்து உனக்கு திறந்துரும். அது வந்து உனக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது, நீ வந்து எப்படினாலும் திறந்துடலாம். பட் அதையும் தாண்டி வந்து நீ போகிறதுக்கு தான் வந்து பண்ணணும். ஸோ அவர் சொன்னது என்னன்னா, கண்டத்திற்கு கீழ் உள்ளதே வந்து சொல்லலாம், கண்டத்திற்கு மேல் உள்ளதான் சொல்லலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 5Dலேருந்து 70 எப்படி போகலாம், 90 எப்படி போகலாம், அதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்குன்னு தான் வந்து பார்க்கணும். சும்மா இந்த இதுக்குள்ளேயே வந்துக்கிட்டு அது அந்த அது 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 மேலே போகிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஆசைப்படணும். அது ட்ரை பண்ணணும், அட்லீஸ்ட் கிடைக்குதோ இல்லையோ ட்ரை பண்ணணும். ஸோ எனக்கு இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. எப்படி இது வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகிட்டுங்க. ஒரு நேற்று காலையில் நான் எந்திரிச்சு பார்க்குறேன், எனக்கு அப்படியே வள்ளலாரும் எனக்கு எப்போதுமே அது என்னன்னே தெரியல. நான் எதுவுமே படிக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று வந்தால் தான் நான் அதை பற்றி ஆராய்ச்சியே எடுத்து பண்ணுவேன். என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன நடக்கு, ஏதோ ஒரு சின்ன க்ளூ கிடச்சா போதும் நான் வந்து போவேன். ஸோ 8 அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். 8 வந்து அந்த அந்த பைரவருடைய தத்துவத்தை வந்து குடிப்பாங்க. ஸோ அது வந்து கர்மா நில் ஈகோனஸ் அழிகிற ஒரு கான்செப்ட்னு சொல்லிட்டு நம்ம இந்த கான்செப்ட் எல்லாமே நீங்கள் வந்து நல்லா உள்ள ஆராய்ச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்குள்ளே முதல்ல தேடணுங்க. தேடி வெளியே வந்து என்ன மகான்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பாதை வந்து கரெக்டாக நானும் அப்படி தான் செக் பண்ணுவேன். ஏன்னா நான் புதுசாக ஒன்றுமே கண்டுபிடிக்கல, யாரோ சொன்னதை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஆமானே இல்லைன்னா நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ நம்மளுடைய சித்தர்களோ யோகிகளோ இந்த மாதிரி இவங்களாம் இப்போ வள்ளலார்னு சொல்லி தரலன்னா என்ன தெரியும்னு நினச்சிங்க, எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க வந்து ஒரு கருணை கொண்டு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுக்குள்ளே நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதை நம்ம வந்து அடைஞ்சிட்டோமா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை அவங்க அட்டென்ட் பண்ணிட்டு அவங்க போயிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ மல்லுக்கட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த கண்டத்திற்கு மேல் உள்ளதான் வந்து பார்க்கணும். இப்போ வந்து 3Dயிலேருந்து இப்போ டைமென்ஷன் அப்படின்னாலே என்ன அப்படின்னா உணர்வு நிலை, அதாவது கான்ஷியஸ். டைமென்ஷன் அப்படிங்கிறது கான்ஷியஸ்னஸ். ஃப்ரீக்வன்சியை மேலே ஏற்றிட்டு போகிறது தாங்க இதோட இதாக இருக்கும். அதேமாரி வந்து உணர்வு திறனை வந்து நீங்கள் வந்து அதாவது ஒரு உணர்வை வந்து நீங்கள் உணர்றது கூடிய ஒரு திறமை வந்து உங்களுக்கு இருக்கணும். இதுதான் வந்து இதோட இதான் பரிணாமங்கள், அதாவது டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்துக்கு. இப்போ வந்து 3Dனா உங்களுக்கு என்ன தெரியும்? நேரம். அது 3Dயும் 5Dயும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், சரிங்களா? 3D அப்படிங்கிறது நேரம், பொருள், இந்த உலகத்தின் சார்ந்த விஷயங்கள் தான் வந்து 3D. பொருள், நேரம், இடம், பொருள். அப்புறம் 4D அப்படிங்கிறது என்ன வந்துடும் அப்படின்னா நம்மளுடைய தாட்ஸு, எமோஷன்ஸ்லாம் வந்து அதில் வந்து இருக்கும் 4Dயில். ஸோ 5D அப்படிங்கிறதான் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு, ஒருமை, கருணை. அப்போ வந்து உங்களுடைய ஹார்ட்டுக்கு வந்துடுவீங்க நீங்கள், சரிங்களா? அந்த 5D வரும்போதே ஹார்ட் டு ஹார்ட்டு தான் வந்து கனெக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அதனால தான் அந்த யூனியன் அதெல்லாம் சொல்லும் போது ஹார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் நிறையா போன வீடியோஸ்லாம் நான் வந்து நிறையா 3D 5D யூனியன் எல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஸோ 5D பற்றி உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து 6D அப்படிங்கிறதுக்கு என்னென்னா அந்த சோலோட டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அதாவது எப்படி வந்து நம்மளோட இது இருக்குது, நம்ம ஜாமெட்ரிக்கல், அதாவது நம்மளுடைய சேக்ரட் ஜாமெட்ரி வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். எப்படி வந்திருக்கிறோம், என்ன பண்ணுறோம். ஒரு சோல்னால் இப்படி தான் இருக்கும். ஒருத்தவங்க கூட அன்றைக்கி வந்து ஒருத்தங்களை இதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவர் பேர் வந்து சோல் சயின்டிஸ்ட்னு வச்சுருந்தாரு. நான் போய் எனக்கு சிரிப்புலாம் தாங்க முடியல. அது ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப படித்தாலும் ரொம்ப வந்து படிக்கக்கூடாதுங்க. அனுபவத்தை வந்து உணர்வு ரீதியாக எடுத்தால் தான் வந்து உண்மையாக இருக்கும். படித்து வந்து கடன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அப்போ வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு, அதாவது பிறவி பற்றி, அதாவது சோல் பற்றி சொல்லியிருக்காரு. சோல் வந்து பிறப்பு இறப்பு இருக்க தான் செய்து, முன் கர்ம வினைகள் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உணர்ந்து வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்துக்கிட்டு அவங்க அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறாரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அது வந்து அதுதான் அதெல்லாம் வந்து எப்படின்னா சும்மா ஏட்டு படிப்பாக இருக்கும். இது பேர் வந்து சோல் சயின்டிஸ்ட்னாலே என்ன அர்த்தம்? உங்களுடைய சோல் டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ இவ்வளோ பெரிய சித்தர்கள், இவ்வளோ பெரிய மகான்கள், அவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்லிட்டு போனவங்க எல்லாம் அப்போ வந்து என்ன பைத்தியமா இல்லை அவங்க என்ன தெரியாமையா சொல்லிட்டு போகிறாங்க? அவ்வளோ சித்தர்கள்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, முற்பிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதோட தாக்கங்கள்னால தான் நீ வந்து பிறந்திருக்க, இப்போ இந்த இதிலே நீ வந்து எப்படி கரெக்டாக இருக்கணும்னு தானே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கன்னா அகெயின்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து எப்படின்னா ஒரு ஈகோ இதெல்லாம் திமிரின் ஒரு இது, அதாவது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே தான் அவங்க இருப்பாங்க. மற்றபடி இது புரியாது அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு வந்து கிடையாது. அந்த ஈகோ வந்து அவங்களுக்கு தடுக்கும். ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு வந்து கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவங்க வந்து இருப்பாங்க. மற்றபடி அக்செப்டன்ஸ்னாலே என்ன அர்த்தம்? அக்செப்டன்ஸ் வந்து நீங்கள் வரணும் அப்படிங்கிற கான்செப்டே என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் சொன்னாலும் சரி, அது சிறியவர்கள் சொன்னாலும் சரி, பெரியவர்கள் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அதிலே கரெக்டான ஒரு இது இருந்துச்சு உங்களுக்கு உள் மனதுக்கு நிச்சயமாக தெரியும். ஒரு ஆராய்ச்சி நீங்கள் வந்து இப்போ போகிறீங்க, ஒரு சோல் பற்றி நீங்கள் போகிறீங்க, இது பற்றி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது இல்லை நீங்கள் மறுக்கும் போது அது என்னன்னா உங்களுக்கு வந்து ஈகோ வேறு எதுவுமே அதில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. ஸோ 6Dsல வந்து அந்த டெம்ப்ளேட்ஸ் அதெல்லாம் வந்து தெரிய வரும். இப்போ 7D அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 7D அப்படின்னா தான் ஃப்ரீக்வன்சினுடைய ஒரு 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 ஓவர் சோல்ஸோட இது போகும். இந்த 7D வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதாவது என்னென்னா இது எல்லாமே நீங்கள் 7Dக்கு போயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஃப்ரீக்வன்சியில் தான் வந்து உலகம் வந்து இயங்கும். அங்கே வந்து நீங்கள் வந்து நேரம் இருக்காது, இடம் இருக்காது, உடல் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ இந்த 7D கான்ஷியஸில் இருந்து நீங்கள் என்ன ஸ்டார்ட் ஆகும், அதாவது 7D 8D 9Dக்கெலாம் நீங்கள் வந்து போயிட்டீங்கன்னா டோட்டல் வந்து ஃப்ரீக்வன்சி தான் அது வடிவினால தான் வந்து இந்த உலகமே வந்து இருக்கும். அப்போது அங்கே வந்து என்ன ஆகும் ஃப்ரீக்வன்சி. இப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 5Dயை கடந்து இதெல்லாம் வந்து போனவங்களுக்கு ஜோஷியம், ஜாதகம், அப்புறம் வந்து எதுவுமே வந்து அது அவங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு, சரிங்களா? ஏன் அப்படின்னா காலத்தை வந்து கடந்திருப்பாங்க அவங்க. அதாவது நேரம்,
டைம் எதுவுமே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து 70, அதாவது ஃப்ரீக்வென்சி கான்சியஸ் லெவலுக்கு வந்து அவங்களுடைய சோலோட இதுக்கு வந்து அவங்க அதுக்கு வந்து போயிருப்பாங்க. அந்த ஆற்றலுக்கு வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ அதான் சொல்கிறேன்ல, ஒரு சரணாகதி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் அதே மாதிரி இதுதான் வந்து நான் வந்து அன்னை வாராகிட்டையும் நான் வந்து பார்க்கேன். அதாவது அன்னை வாராகி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா பரிகாரங்கள் வந்து சொல்லலாம். ஆனால் அது வந்து சாமானிய மனிதர்களுக்காண்டி வந்து சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப அன்னையை வந்து ஒரு உச்சத்துக்கு நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க. அதாவது மேல் தன்மைக்கு இந்த மாதிரி நம்ம மேல் தன்மைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை வாராகியை வழிபடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு எண்ணத்தில் வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஜாதகமே வந்து வேலையும் செய்யாது. வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து பார்க்கையும் தோணாது. அது எதுவுமே பரிகாரங்கள் எதுவும் உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. அன்னையே வந்து சரணாகதி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா, எந்த தோஷங்களும் வந்து உங்களுக்கு அண்டாது. எந்த சாபங்களும் உங்களுக்கு வந்து பிடிக்காது. எதுவுமே பிடிக்காது. ஏன்னா அவள் வந்து அவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவள். சரிங்களா? இந்த கலிகாலத்தில் வந்திருக்கிறா அப்படின்னு நீங்கன்னா அதோட ரீசனே வந்து என்ன அப்படின்னு சொன்னால், களி நீசர்களை அழிக்கிறது வந்து அவ்வளோ எளிது கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் ஒரு தெய்வம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த தெய்வம் அப்போ எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் அவள் வந்து இப்போ நொடி பொழுதில் வந்து உங்களுக்கு இது. அதனால் சாதாரணமாக இப்போ அப்படி ஸ்டார்டிங்னோன்னே அப்படி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அதிபயங்கர சக்தி வாய்ந்தவள் தான் அன்னை வாராகி. ஸோ இவளை நம்ம நல்லா இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அடுத்தடுத்த டைமென்ஷன்ஸ் நிலைக்கு வந்து உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். இது வந்து பேர் வந்து அன்னை வாராகி அப்படிங்கிறது அதோடைய ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? ஒவ்வொரு அன்னை எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி தன்மைகள் இருக்கும். ஸோ அன்னை வந்து உங்களுடைய ஃப்ரீக்வன்சியை வந்து கூட்டுறதுக்கான மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர். அதான் ஒளியோட அவ்வளோ ஃபாஸ்ட்டு. சரிங்களா? இப்போ வந்து டைம் இல்லை உங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி தெய்வங்களை கொண்டு அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து அப்போ 8D அப்போ ஓகே 7D வந்து தெரிஞ்சிருச்சு. அப்போ 8D என்ன அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் அறிவை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அப்போ ஆன்மாக்கள் எல்லாமே இப்போ நான் சொன்னேன்ல, நேற்று நான் சொன்னேன், எங்கேயோ ஒரு ஆத்மா வந்து எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளோட சோல் ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னு இருந்தோன்னா கனெக்டடாக தான் வரும். நம்ம எங்கே கேட்குறோமோ எங்கே இருந்தனாலும் பதில் கிடைக்கும். ஒரு சோல்கிட்ட இருந்து பதில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். ஒவ்வொரு செகண்டும் புரிய வரும். இந்த யூனிவர்ஸலுடைய அறிவை வந்து நீங்கள் வந்து அந்த மைண்ட் அதனுடைய ஆற்றலை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அப்போ புரியும் உங்களுக்கு என்னென்னா, எல்லா ஆன்மாக்களும் கனெக்டடாக தான் இருக்குது. இந்த பிரபஞ்சமே வந்து கனெக்டடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அப்புறம் 90 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைட் கான்ஷியஸ்னஸ்க்கு போயிடும். ஸோ 10D அப்படின்னா இந்த ஆன்மா வந்து மூலத்துடன் கலக்கிறது, அதாவது லைட் பாடியாக போகிறதுக்கான. ஸோ இவ்வளோ தான் 10+ அப்படின்னு சொல்லி விட்ருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து இருக்கலாம். அது தெரியல. சரிங்களா? ஸோ 10+ 10D+ அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து இப்போ 7D 8D 9D 8Dயை வந்து அவ்வளோவா வந்து விட்டுருவாங்க. ஏன்னா வந்து பிரபஞ்ச அறிவு வந்து நீங்கள் வந்து 7Dக்கு வரும்போதே என்ன ஆகும்னா, அந்த இது வந்து போயிட்டே இருக்கும். எல்லா ப்ராசஸும் அதாவது 5 வரைக்கும் ஒரு ப்ராசஸ் போகுதுங்க. எனக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லும் போது என்னென்னா 5லேருந்து நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா 6ங்கிறது அவ்வளோ வராது. 7 அப்புறம் 9 அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துடுது. சரிங்களா? 7 9 தான் அட் அ டைமில் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது அதுதான் வந்து லாங் ப்ராசஸ். 9 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராசஸ். நீங்கள் இந்த 7 விட்டு 8 நடுவில் தாண்டுறீங்களா, 8 தாண்டுறதே வந்து மிகப்பெரிய ப்ராசஸாக இருக்கும். இப்போ நான் சொல்லிட்டேன்ல, இப்போ நான் வந்து 7 இயர்ஸ்க்கு முன்னாடி 5D கான்ஷியஸை வந்து நான் வந்து எடுத்தேன் அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த 7 வருஷங்களும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6க்கு வருவோம், அப்புறம் 5க்கு போயிடுவோம். அதான் நான் சொல்லலை, யூனியன் ரீயூனியன் ஹார்மோனியஸ் யூனியன் இந்த மாதிரி வரும். 6க்கு வருவோம், 5க்கு போயிடுவோம், அப்புறம் வந்து 7க்கு வருவோம். சரிங்களா? 7க்கு வருவோம். 7க்கு வந்ததுக்கப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 8 நீங்கள் கடக்கும் போது உங்களுடைய ஈகோ வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். உங்கள் ஈகோவே நான் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும்.
நீ அது வந்து டோட்டலாகவே வாஷ் அவுட் ஆகிடும், எதுவுமே இல்லைங்கிறது வாஷ் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து 90யை நோக்கி வந்து பாதை போவீங்க. இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு பிராப்தம் இருக்குதா அப்படின்னா பிரபஞ்சம் வந்து சிக்னல் கொடுக்கும். சிலவங்க வந்து இவ்வளோ தான் நான் சொன்னேன்ல, அதாவது ஒவ்வொருத்தருடைய இப்போ ரெட்டை சுடர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் அவங்கவுங்களுக்கான சிலவங்க கர்மா கழிக்க வந்திருப்பாங்க இது பண்ணி. ஸோ அந்த அது இருக்கிறவங்க அதோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு மேலே மேலே போகிறதுக்கு கடவுள் வந்து வரம் கொடுத்துருக்குறாரு, உங்களுக்கு இருக்குது பிராப்தம் இருக்குது அப்படின்னா பிரபஞ்சம் காட்டும், இறை வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு அது மேலே போகிறதுக்கு நீங்கள் வந்து பண்ணணும். அதுக்கு தான் வந்து ஞானம், சரிங்களா? அதோட நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த அறிவு வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே டவுன்லோட்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேலே மேலே போகிறதுக்கு நம்மளை நல்லா வந்து கைட் பண்ணும். ஸோ அப்போ 8D அப்படிங்கிறது என்னென்னா பிரபஞ்ச அறிவு அப்படின்னு சொன்னால், அதாவது பொதுவான ஒரு அறிவு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த 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 அறிவு வந்து எப்படின்னா டோட்டலாகவே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது 8D கான்ஷியஸ் வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறப்பல வந்து வந்துடும். ஸோ வந்து இதுதான் வந்து இப்போ வந்து 7Dக்கு வந்து நீங்கள் வந்து போகும்போது என்னென்னா உயர்த்தக அன்பு, அப்புறம் வந்து இப்போ நீங்கள் யாரை பிரிஞ்சாலும் அந்த பிரிவுக்கான உணர்வே வந்து உங்களுக்கு இருக்காது. இப்போ நீங்கள் வந்து யாரையாவது பிரிஞ்சு இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு அன்பு அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போயிடும். இது வந்து ரெட்டை சுடருக்கே தெரியும். அவங்க வந்து என்னதான் வந்து ஒன்றா இருந்து பிரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோவா வந்து ரொம்ப லெவல் வந்து அதோட இதை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. ரொம்ப மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்கள பார்க்க வந்து ரொம்ப விசித்திரமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டுக்கு வந்து அவங்க வந்து போயிடுவாங்க. ஸோ 9D அப்படிங்கிறது என்னென்னா அதாவது ஒளியை வந்து நல்லா அனுபவிக்க நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க, உங்களுக்கு சவுண்டு லைட்டெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா அனுபவிச்சணும். ஸோ வந்து அவங்களோட ஆத்மா வந்து மூலத்துடன் கலக்கிறதுக்கான ஒரு இது அதை வந்து என்னென்னா பிறப்பு இறப்பு காலம் பரிமாணம் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கடந்து ஒரு இதை வந்து நீங்கள் வந்து மூலத்துக்கு திரும்புறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து 7Dலேருந்து தான் ஆரம்பிக்கும். 7D 8D 9D 10D வந்து மூலத்தோட கலக்கிறது, சரிங்களா? இப்போ இதை தான் வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் இதோட நிறுத்தணும்னு நினச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க. நான் நினச்சது ஒரே, எனக்கு காலையில் எழுந்தோன்னே ஒரு ஸ்பார்க் 7D 9D ஓகே எல்லோரும் 5க்குள்ளே கிடக்குறாங்க, நம்ம வந்து அடுத்ததுக்கு சொல்லிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு 7D 9D அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்தேன். 7D 9D அப்படின்னு சொல்லும் போது தான் இதோட ஸ்டாப் பண்ணணும்னு நான் முடிச்சிட்டேன், சரிங்களா? அது உடனே நான் எடுத்து பார்த்து எல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். டகான் அந்த அருட்பெரு ஜோதி ஆண்டவர் அவர் ஒருத்தர் வந்து சொல்கிறதுல ஒரே ஸ்பார்க்கு தான் அந்த வள்ளலாரும் இதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நான் திருப்பி போய் வந்து நான் வந்து எடுத்து பார்க்குறேன். இந்த 9 படிநிலையை அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, சரிங்களா? அவர் வந்து 2 விதமாக சொல்லியிருக்கார். ஒன்று வந்து 9 படிநிலைகள் ஒன்று சொல்லியிருக்காரு, ஒன்று வந்து 8 படிநிலை சொல்லியிருக்காரு, சரிங்களா? நம்ம வந்து நீங்கள் இப்போ நான் வந்து இதை வந்து இப்போ இப்படி டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன்னா, இப்போ வள்ளலார் எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா 9 படிநிலை முதல்ல சொல்கிறேன். ஒன்று வந்து சத்தியம், தூய்மை, தபஸ், பீஸ், ஆனந்தம், கிரேஸ் அதாவது அருள் உலகம், ஜோதி தரிசனம், சோல் பியூரிஃபிகேஷன், டெத்லெஸ் லைஃப், சரிங்களா? இப்போ இன்னொன்று இதை வந்து 8 படிநிலையாக வந்து சொல்லியிருக்கார். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விந்து நாதம், பரவிந்து நாதம், பரநாதம், திக்கிராந்தம், அதிகிராந்தம், சம்பேலனம், சுத்தி, அதீதம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் வந்து ஒரு இதில் வந்து 9 படியாகும், ஒன்று வந்து 8 படியாகவும் இவர் வந்து ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் 2 விதத்தில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து கடக்கலாம், சரிங்களா? நீங்கள் வந்து ஸ்டெப் ஏறலாம். ஒன்று என்னென்னா ஒழுக்க பாதை, இன்னொன்று வந்து யோக பாதை, சரிங்களா? யோக பாதையாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த 8 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த 8 படியை வந்து நீங்கள் வந்து கடந்துட்டிங்கன்னா அதீதம் அப்படிங்கிற 9 படிக்கு வந்து நீங்கள் இணையாக வந்து நீங்கள் வந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒழுக்க பாதை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால் தான் சத்தியம், எடுத்த உடனே சத்தியம் தான், சரிங்க? சத்தியம் அப்படின்னா பொய், வஞ்சனை, ரெட்டை முகம் வந்து காட்டவே கூடாது, உங்களோட இது வந்து காட்டணும். ஆக்சுவலாக எல்லோரும் வந்து இந்த சத்தியத்தை பண்ணும்போதே வந்து நிறைய பேர் க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா அட்டி சும்மா தாறுமாறாக வரும். நீ உண்மையை மட்டும் நீ பேசி பாருங்களேன். நீங்கள் இந்த ரெட்டை முகம் போடாமல் நான் இப்படி தான் மட்டும் நீங்கள் வந்து பேசி பாருங்கள், இந்த சத்தியத்தை நீங்கள் வந்து தாண்டதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த உலகத்தில். அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு,
பொய், வஞ்சகத்தன்மை, பிறர்கிட்ட வந்து வஞ்சகத்தன்மை இருக்கக்கூடாது. இரட்டை முகம் காட்டவே கூடாது. நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ரெட்டை சுடரில் வந்து ரொம்ப நல்லா கொண்டு வருவாங்க. எனக்கு அதாவது அந்த கைடன்ஸ் வந்து அப்படி கிடைக்கும் டிவைன்ட்ட இருந்து. எப்படின்னா உண்மை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ நான் பேசுகிறது எல்லாமே மோஸ்ட்லி உண்மையாக தான் இருக்கும். இதுக்கு நான் வாங்கின அடியோ, இதுக்கு நான் வாங்கின பட்டங்களோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அபரிவிதமாக இருக்கும். உண்மையை சொன்னால் உலகம் அடின்னு அடியும். சரிங்களா? இதுதான் வந்து இப்போது நடக்கிற கலிகாலத்தினுடைய கலிகாலத்தில் இதான். நீங்கள் சத்தியத்தையோ உண்மையோ எவன் ஒருத்தன் பேசுகிறானோ அவனை தாறுமாறாக வந்து பயங்கரமாக சின்ன பின்னமாக்குறது தான் வந்து காத்து கொண்டு இருப்பார்கள் களி நீசர்கள். சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு படியை நீங்கள் கடக்கணுனாலே பயங்கரமாக கஷ்டப்படணும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மனம் தூய்மை, அதாவது மனம் வந்து சுத்தம் பண்ணணும். சரிங்களா? சரி, நான் இப்போ வந்து சைட் பை சைடாக அதையும் சொல்கிறேன். இப்போ 8 பதியும் சொல்ல, அதாவது யோக பாதை, இது வந்து ஒழுக்க பாதை. ஒழுக்க பாதையத்தில் என்னென்னா, உண்மையை பேசுனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொன்னால், ஆமாடா நான் இப்படி தான் அயோக்கியம் தான் அப்படின்னு சொன்னால் உடனே அதுக்கு 10 காது வச்சு நீ சும்மா சாதாரணமாக ஒன்று சொல்லியிருப்பா, அவன் 100 சொல்லிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இருக்கும். ஸோ சத்தியம் அப்படிங்கிறது இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விந்து நாதம் அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த யோக பாதையில் சொல்லியிருக்காரு. விந்து நாத, அதாவது யோகம் உள்ள தேடும் போது என்னன்னா ஒரு மெல்லிய ஒளி வந்து உனக்கு வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, சத்தியத்துக்கும் விந்துநாதத்துக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ நேர்மையான மனநிலையில் இருந்தால்தான் அந்த நாதத்தை உனக்கு வந்து கேட்க முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சத்தியத்துக்கும் விந்துநாதத்துக்கும், அதாவது ஒழுக்கப்பாதை யோகப்பாதை நீ எடுக்கும் போது உனக்கு அந்த நாதம் எப்படி கேட்கும், நாத வழியை சொல்கிறார்ல. அப்புறம் நேர்மையான மனநிலையில் நீ இருந்தால்தான் அந்த நாதம் உனக்கு தெளிவாக கேட்கும். முடிஞ்சுதா? அடுத்து தூய்மை. தூய்மை என்னென்னா அதாவது மனத்தின் உடல் சுத்தம் அப்படிங்கிறதை தாண்டி வந்து உள்ள சுத்தம் இருக்கணும். ஸோ அதை வந்து பரவிந்து நாதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நாதம் அதை வந்து சுத்தம் பண்ணியிருந்தோம்ல. ஸோ நாதம் வந்து பரவி இனிமையாக இருக்கும். இனிமையான ஒரு இது வந்து நடைகிறது அந்த தூய்மைக்கானவர். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ தூய்மையான மனம் இருந்தால்தான் இந்த நாதம் வந்து விரிவுபடுறதுக்கு அனுமதிக்கவே செய்யும். சரிங்களா? இந்த நாதம் வந்து எல்லா இடத்துக்கும் பரவணும்ல. ஃபஸ்ட்டு சிம்பிளாக தானே இருக்குது. அப்போ பரவுறதுக்கு வந்து இந்த தூய மனம் உனக்கு இருந்தால் தான் நீ யோக பாதை எடுத்தாலுமே நீ வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து தபஸ். அப்போ என்னென்னா, உடல் மனம் உணர்வு எல்லாத்தையுமே அடக்கி ஆளணும். சரிங்களா? அடக்கி ஆளும் போது என்ன நடக்கும், என்ன அதுதான் வந்து இந்த தபஸ் அப்படிங்கிறதுக்கு. இதை தான் வந்து பரநாதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா உச்சகதம். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம அடக்கியிருந்தோம். உடல் அடக்கியிருந்தோம், மனம் அடக்கியிருந்தோம், உணர்வை வந்து அடக்கியிருந்தோம். ஸோ வந்து இது வந்து உச்சநாதம் சொல்லிட்டு பரநாதத்தில் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த தவநிலைக்கு வந்து நீ வந்து அதுதான் மெடிடேஷன் 3rd பாயிண்ட் தான். அந்த தவநிலைக்கு நீ போகும்போது தான் நாதத்தின் உச்சத்தை வந்து நீ வந்து எடுப்பாய் அப்படிங்கிறதுக்காண்டி இது தபஸ் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பீஸ், அமைதி, சாந்தம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சாந்தம் அப்படின்னு சொன்னால் வெளியே அப்படியே அமைதியாக அடக்கொடுக்கமா அப்படி இருக்கு நடிக்கிறவங்கள வந்து, ஐயோ ரொம்ப அமைதியான பொண்ணுப்பா, இவ்வளோ மாதிரி ஒரு சாந்தமான ஒரு கேரக்டர் வந்து அமைதியான ஒரு பொண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இது வெளிங்கிறது வந்து இப்போ நான் சடச்சடன்னு நான் பேசுகிறேன். பட் என் மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, எப்போவும் சந்தோஷமாக ஹாப்பியாக இதாக இருக்கும். அந்த ஒரு நிலை வரும்போது தான் நம்ம வந்து அதை கடக்கும் போது தான் பயங்கரமாக இருந்தோ அந்த அமைதி வந்து நம்மளுக்கு வந்து பெருகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று பார்த்தா, அதாவது கோபம் அப்படிங்கிறது என்னென்னா, ஏதாவது ஒன்று வந்து அதுக்கும் இப்போ அவரே வந்து அழுதுருக்கிறார். இப்போ வள்ளலாரே வந்து வாடிய பயிரை கண்டு அப்போ ஏதோ ஒன்று கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது வருத்தம் அப்படிங்கிறதே அவரும் வந்து எடுக்க தான் செஞ்சுருக்கிறாரு. ஸோ உள் அமைதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உள்தன்மையில் உன்னோட அமைதி வந்து உனக்கு தெரியும். உள்ளே வந்து சக்க 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 சக்கன்னு எரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்து அப்படியே சாஃப்டாக நேச்சரில் வந்து பேசி நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டனாலே அந்த ஃபஸ்ட்டு சத்தியம் வந்து உனக்கு வந்து போயிடும்.
சரிங்களா? யார் என்ன சொன்னாலும் நான் இப்படி தான்ப்பா பேசுவேன். எனக்கு அப்படி தான்ப்பா. நான் எழுதுனா நானா அப்படி தான். நான் என் டிஎம் சொன்னாலே நான் வந்து கேட்க மாட்டேன். எனக்கு எழுதணும்னு தோணுச்சுன்னா யார் சொன்னாலும் சரி நான் எழுதி விட்டுருவேன். நீ என்ன நினச்சாலும் பரவாயில்ல. நான் பேசணும்னு தோணுச்சுன்னா நான் பேசி விட்டுருவேன். எனக்கு இதனால் பல இது வந்தாலும் எனக்கு நான் கவலைப்பட மாட்டேன். எதுக்கு நான் அப்படி கவலைப்பட மாட்டேன். நிஜமாலுமே சொல்கிறேன். இப்போ நான் திட்டணும் அப்படின்னா நான் வந்து அவ்வளோதான். தப்பு பண்ணுறேன் நான் சொல்லணும்னா நான் சொல்லிடுவேன். அதுக்காண்டி அவங்க என்ன நீ கதை கட்டினாலும் நான் கவலையப்பட மாட்டேன். இப்போ அதுதான் வந்து இந்த சத்தியத்தின் பாதை அப்படின்னு சொல்ல உண்மை. சரிங்களா? உண்மை வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்கும். அதை கடக்கிறதே நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணணும். உடனே இப்போ நான் சொல்கிறேன்ல, யார்கிட்டனாலும் நான் சொல்லிடுவேன். எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நான் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இது பேசிக்கலாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாது. உலக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாது. அதுதான் நான் வந்து வெளியே போய் வேலைக்கு போக மாட்டேன். ஏன் அப்படின்னா தெரியும் நமக்கு செட் ஆகாது. அப்போ திருப்பி போலியாக நடிக்கணும். எனக்கு அது அவ்வளோவா பிடிக்க மாட்டுக்கு. எதுக்கு நடிக்கணும்? நம்ம சொல்லிடுவோம். அதுங்க போய் அப்படியே ஜாலராக பிடிக்கணும். அவங்களுக்கு வந்து இது பண்ணணும். ஸோ வராது. ஸோ நீ வந்து ஒரு என்டர்ப்ரனர்ஷிப் ஒரு அடிமைத்தனம் வாழ்கிறதுங்கிறது எனக்கு இதனால தான் எனக்கு பிடிக்காது. எந்த வித ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நிறையா உண்டு. சரிங்களா? எங்கே ப்ரைவேட் கன்சர்ன் போனாலும் வேலை கிடைக்கலாம். ஆனாலும் நமக்குன்னு ஒரு சுயமாக ஒரு ஜாப் அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து இதாக இருக்கும். ஸோ பீஸ் அப்படிங்கிறது உள்தன்மையான அமைதியானது. ஸோ இது வந்து திக்ராந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நாதம் வந்து என்ன பண்ணும், அந்த அமைதி நேரத்தில் தான் அந்த நாதம் வந்து அதிகமாக வந்து பரவ ஆரம்பிக்கும். ஸோ வந்து நம்ம வந்து உள்ள அமைதி எடுக்கும்போது தான் அந்த நாதம் வந்து வெளிப்புறமாக ஃபுல்லும் வந்து உனக்கு வந்து அமைதியை வந்து கொடுக்கும் உள்தன்மையில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து ஆனந்தம் அது தெரியும் எல்லாத்துக்கும். அதாவது சந்தோஷமாக இருக்கும். காரணமே இல்லாமல் பேரானந்தம் எதுக்கு இருக்குன்னே தெரியாது, பேரானந்தமாக இருக்கும். இதெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதிதிக்ராந்தம் அப்படின்னு சொன்னேன்னா திசை, இடம், காலம் தாண்டுதல். அப்போ தான் மகிழ்ச்சி கிடைக்கும். நீ வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு நிலையை வந்து நீ வந்து அடையிற அப்படின்னு சொன்னால் அங்கே போயிட்டு இந்த இடத்துல நம்ம இப்படி இருக்கக்கூடாதே, இந்த இது இருக்கக்கூடாதே அப்படின்னா நினைக்க தோணாது. அது வந்து அப்படியே பிளிஸ் மூமெண்ட்டுக்கு போயிடும். அதுதான் வந்து என்னென்னா ஆனந்தமான நிலை. காரணம் இல்லாமல் ஒரு பேரானந்த நிலைக்கே வந்து இந்த நிலை தான் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் 5D கான்ஷியஸ்னஸ். அவருக்கு எப்படி கரெக்டாக கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். ஆனந்தம் வந்து 5ஆவது நிலையில் வச்சுருக்கிறாரு. இப்போ நான் சொன்னேன்ல 5D கான்ஷியஸ்னஸ் இதுதான். நீங்கள் வந்து 5D எடுத்துட்டீங்க அப்படின்னா பேரானந்த நிலைக்கு வந்துக்கிட்டே இருப்பீங்க நீங்கள். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ எனக்கு இதை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனந்த நிலை வந்து இடம், காலம் எதுவுமே வந்து தெரியாது. பிளிஸ் மூமெண்ட் போயிட்டிங்கன்னா பிளிஸ் மூமெண்ட் அடிச்சிடும், அப்படியே இருந்துருவோம் நம்ம. இப்போ இந்த பிளிஸ் மூமெண்ட் வந்து கிடைக்கிற ரீசனே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருள் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. இதை வந்து நீங்கள் அனுபவிக்க எதனால் அனுபவிப்பீங்கன்னா அருள் வந்து கிடச்சிடும். இதுதான் வந்து 6th இறை அன்பு, பாதுகாப்பு, வழிகாட்டுதல். சான்ஸே இருக்காதுங்க. அப்படியே வந்து அன்பை வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. இறை அன்புங்கிறதுலாம் வந்து அதை டேஸ்ட் பண்ணோம்னா எப்படி வந்து கடவுள் நம்மளை மேலே ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு அன்பு இருக்கும். யாருமே வேண்டாம், கடவுள் போதும் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு, அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கும். வழிகாட்டுதல், யாராலும் நம்மளை வந்து எதுவுமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு வந்து வழிகாட்டு. இதெல்லாம் வந்து இந்த அருள் அந்த அருள் தாங்க நம்மளுக்கு கிடைக்கணும். இந்த அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வாய்ப்பே கிடைக்காது. யாருமே வேண்டான்றீங்க, கடவுள் மட்டுமே போதுன்றீங்க. இது ஒவ்வொரு நொடியும் வந்து அன்பை வந்து உங்களுக்கு அப்படியே அள்ளி 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 கொடுக்கும். அன்பு அது உச்சத்தில் கொடுக்கும் போது தான் அழுகை வரும், உங்களுக்கு தாறுமாறாக வரும். அந்த அழுகை வந்து சில நேரம் வந்து நானாக வந்து எப்படி அழுவேன்னு சொன்னேன்னா, ஏன் நான் அந்த அளவுக்கு என்ன பண்ணினேன் எனக்கு வந்து இவ்வளோ அன்பை கொடுக்குறீங்களே அப்படின்னு நான் அழுவேன். அப்படின்னா நான் வந்து அழுதுருக்கேன். அந்த மாதிரி இறையோட அருளுக்கு அன்புலாம் வந்து வாய்ப்பே இருக்காதுங்க. அப்படி சூப்பராக இருக்கும். பிளிஸ் மூமெண்ட்னா அப்படி ஒரு பிளிஸ் மூமெண்ட் கொடுக்கும். இதை தான் வந்து இவர் வந்து சம்மேளனம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நாதமும் சாதகனும் ஒன்றாய் இணைகிற கான்செப்ட். அப்போ அருள் கிடைத்தாதான்
ஏன் அவரோட அருள் இருந்தால் தானே அவர்கிட்ட போய் சேர முடியும். சரிங்களா? அது 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 அதுக்கு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ஜோதி தரிசனம். அப்போ உள்ளார்ந்த திருப்பி அதுக்கு பிறகு தான் ஜோதி தரிசனம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து இதோட சுத்தி இதுக்கு வந்து இது சுத்தி அப்படின்னு பேருக்கு. அதாவது முழு பரிசுத்தம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆன்ம சுத்தியின் அறிகுறி. இதுதான் வந்து ஆன்ம சுத்தியின் அறிகுறி. இதை வந்து எத்தனை பிளேஸில் வச்சுருக்காரு? 3, 4, 5, 6, 7th வச்சுருக்காரு. நான் சொன்னேன்னா இல்லையா? இந்த 7th தான் என்ன ஆகும் உங்களுக்கு? டைமென்ஷன்ஸோடைய மேலே இது போயிட்டுருக்கும் நம்ம சொல்கிறோம்ல. அதாவது ஃப்ரீக்வன்சி லெவல் உயர தான் உங்களுக்கு வந்து என்னதான் ஆகும்? ஜோதியோட நம்ம ஐக்கியமாகிறது, மூலத்தோட ஐக்கியமாகிறதுக்கு நம்ம வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். 5 வரைக்கும் வந்து அந்த பிளிஸ் மூமெண்ட் வந்து 5Dயில் வந்து உங்களுக்கு போயிடுது. 6 வந்து தான் அந்த 5க்கு வரும்போது 6 வந்து சொல்ல மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ல் வந்து உங்களுக்கு அன்பு, அருள், பாதுகாப்பு, அருள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இறைகிட்ட இருந்து. அது எப்படி கிடைக்குன்னே தெரியாது, கிடைக்கும், ஆனால் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் என்ன ஆகிறோம், நம்ம அந்த அந்த ப்ரிப்பரேஷன் மூலத்தோட வந்து இது பண்ணுறோம். அப்போ ஆன்ம சுத்தி அப்படிங்கிறாங்க. இது வந்து எப்படின்னா இதுதான் வந்து மெயினுங்க. மாயை அகற்றப்பட்டுரும், கர்மம் இல்லாமல் போயிடும். ஆசை வந்து அவ்வளோவா இருக்கவே இருக்காது. சரிங்களா? ரொம்ப லெவலில் வந்து ஆசைனா இருக்காது. கொடுத்தா வாங்கிக்கிறோம், இல்லைன்னா கொடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவோம் நம்ம. இறையாக கொடுக்குறாங்களா, ஓகே, கொடுக்கலையா, ஓகே அப்படிங்கிறது அளவுக்கு அந்த இதை நம்மளுக்கு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. இதுதான் வந்து அதீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அதீதம், நாதத்தை தாண்டிய அமைதி. சரிங்களா? அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ அந்த நேரத்தில் அந்த நாதத்தை, அந்த அதீதத்தை நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா கர்மத்தை கடந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மாயையை வந்து கடந்துட்டீங்க, நீங்கள் ஆசையை வந்து கடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுதான் வந்து ஆன்ம சுத்தி, ஆனந்த அதீத நிலைக்கு வந்து உங்களை வந்து கொண்டு செல்லுது. ஸோ அமர வாழ்வு லாஸ்ட் வந்து இது வந்து அமர வாழ்வுன்னு முடிச்சிருக்காரு. இங்கே வந்து 8 தான் சொல்லியிருக்காரு. இதில் வந்து ஒளி, அதாவது ஒளி உடல்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காருல்ல, அமர வாழ்வு அப்படின்னா ஒளி உடல் சொல்லியிருக்காரு. இந்த யோக பாதையில் வந்து பிளாங்காக விட்டுட்டார். சரிங்களா? 8 தான் சொல்லியிருக்காரு. இதில் தான் 9 சொல்லிட்டு அமர வாழ்வுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒளி உடல்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து ஒன்றுமே இல்லை, அப்படி விட்டுட்டார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 படியை வந்து இதில் யோக பாதையில் வந்து நீங்கள் வந்து கடந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஈக்குவலாக இருக்கும்னா 9 படி அமர வாழ்விற்கு இணையாயிருவான். இந்த யோகத்தில் வந்து நீங்கள் 8 இதை நீங்கள் வந்து அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த 9வதுக்கு ஈக்குவலாக வந்துடுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் ஒழுக்க பாதைக்கு வந்து 9 இதாகவே வந்து அவங்க சொல்லியிருக்கு. ஏன்னா வெளி பாதை தான் சொல்கிறாரு. ஸோ யோக பாதை அப்படின்னு சொல்லும் போது 8 சொல்லியிருக்காரு. 8 சொல்லும் போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 படியில் வந்து அதீதம் அப்படிங்கிறது ஈக்குவல் டு வந்து 9 படி அமர வாழ்வுக்கு இது வந்து ஈக்குவலாக வந்துடும் இது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் இந்த இங்கிலீஷ் அந்த டைமென்ஷன் அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே கிட்டத்தட்ட பாருங்களேன் அந்த கான்செப்ட் தான் வந்து வருது. 9 வரைக்கும் உள்ள கான்செப்ட் தான். ஸோ இந்த ஈகோ அப்படிங்கிறத வந்து அழிச்சிக்கிட்டே வரணும். கர்மாஸ் இல்லாமல் வரணும். அப்புறம் வந்து தூய்மை, எல்லாமே அதுதான். இந்த சத்தியம், தூய்மை, தபஸ், பீஸ், ஆனந்தம், அருள், ஜோதி தரிசனம், ஆன்ம சுத்தி, அமர வாழ்வு. சரிங்களா? இதில் வந்து விந்துநாதம், பரவிந்துநாதம், பரநாதம், திக்ராந்தம், அதிக்ராந்தம், சம்மேளனம், சுத்தி, அப்புறம் அதீதம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. ஸோ இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இதுதான். எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லாமே வந்து சேமாக தான் வருது. ஸோ அந்த 5ஓட நிற்காமல் 5 அடையாதவங்க 5க்கு வந்து பண்ணலாம். 5 அடைஞ்சவங்க அதுக்கு மேல்தன்மை போகிறதுக்கான ஒரு இதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் சொன்னல ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து 5D கான்ஷியஸ், அதாவது யூனியன் அப்படிங்கிறது வந்துட்டு. ஸோ 5D அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த 7 அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எப்படி சிக்னல் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது இறையிட்ட இருந்தோ பிரபஞ்சத்தை இருந்தோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட நான் வந்து 4 to 5 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ இங்கே வரும்போது என்னென்னா, எனக்கு அப்போ அந்த டைமில் வந்து ரொம்ப குழப்பம். அப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து என்னோடய டிஎம்லாம் நான் வந்து ஒரிஜினல் டிஎம்லாம் வந்து என்கவுண்டர் பண்ணாத நேரம். ஸோ மண்டை போட்டு ரொம்ப இது பண்ணேன். எனக்கு விடை சொல்லவே வந்து எங்கே போய் கேட்குறது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. எப்போனாலும் மண்டை குணமும், அழுக, ரொம்ப அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு காலகட்டம். அதான் பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜ்னா சொல்லலாம். எப்படி அதெல்லாம் கடந்தனே தெரில. கடவுள் தான், இறை தான். ஸோ
என்னதெல்லாமோ பார்ப்பேன். அது ஸ்டார்ட்டிங்லலாம் அதுதான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெட்டை சுடர் ஜேர்னி வந்து ரொம்ப 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 பெயினாக இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில். அத முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் அதனால தான் எனக்கு இப்பலாம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அதுக்காண்டி ரீசன் தான். ஏன் அப்படின்னா, நீங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இத முடிங்க. முடிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும். பேரானந்த நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நான் வந்து நாக தேவி அம்மன் அப்போ சித்தர் கோயிலுக்கெல்லாம் நான் வந்து நிறைய போயிட்டுருப்பேன். நான் வந்து ஃபுல்லும் ஆன்மீக பாதையிலே தான் போயிட்டுருந்தேன். எனக்கு வந்து இந்த இங்கிலீஷில் அவ்வளவா இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப லெவல் வந்து நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். சித்தர்ஸ் இதோடயே வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்க சொல்லாததா, அவங்களுக்கு ஆன்மா பற்றி தெரியாததா அப்படிங்கிறது எனக்கு வந்து இருக்கும். ஸோ அப்படி போகும்போது தான் நான் வந்து ஒருக்கா வந்து இந்த ரூபா சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நாகதேவி அம்மன் கோயில்கிட்ட வந்து இருந்தார். ஸோ அங்கே போனேன். அங்கே போயிட்டு அப்போ வந்து நான் யாருக்குமே கேட்கல. எனக்கு மட்டுமே என் பேரை மட்டும் கொடுத்து அவர்கிட்ட வந்து கேட்டேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் போய் உட்காந்தேன். அவர் உடனே அந்த நோட்டை கொடுத்தா அவர் ஒரு நம்பர்ஸ் எழுத வைப்பார். சரிங்களா? நம்பர்ஸ் எழுதும்போது என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 77 எழுத வச்சார். ஆக்சுவலாக அந்த கர்ம பதிவுகளை வந்து நீக்கிறதுக்காண்டி அவங்க அப்படி எழுத வைக்கிறாங்க போல் சித்தர். அவங்களோட இது நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ எழுத வச்சுட்டு நான் போட்டேன். உடனே போட்டு கொடுத்தோன்னே எனக்கு இப்படி நான் ஒன்றுமே சொல்லலை. எனக்கு மண்டை ரொம்ப இது தாங்க முடியல. எனக்கு மண்டை குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே அவர் என்னோட தலைமையில் வந்து கை வச்சுட்டு அப்போ ஒரு வார்த்தை வந்து சொன்னார். அதாவது அங்கே உள்ள ஆத்தா வந்து இங்கே அனுப்பியிருக்கா உனக்கு வந்து அதாவது நாகதேவி அம்மனை வந்து பார்த்துட்டு வந்து சொன்னார். உனக்கு மேலிடத்துல இருந்து உன்னைய வந்து இங்கே அனுப்பிச்சிருக்கு. அப்போ அதை நீ தீர்த்துறதுக்கப்புறம் உனக்கு வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். உனக்கு வந்து இந்த மண்டைக்குள்ளே இதெல்லாம் வந்து போயிடும். நீ காம் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது எனக்கு வந்து ஆனால் ஆக்சுவலாக அது வந்து எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஜாதகத்துப்படி இதுபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து நாக தோஷங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நான் கும்பிட்டது வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி. நான் வந்து ஜோதியம் அதெல்லாம் வந்து ரொம்ப நான் பார்க்கவே மாட்டேன். அது நிறைய காரணங்கள் நான் அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. ஸோ அப்போ பார்க்கும்போது முந்தி நாங்கள் வந்து பார்க்கும்போது வழியாக அந்த நாக இதுக்கு வந்து வருது. ஸோ இது தடங்கள் அப்படிங்கிறது கிரகங்களின் தடங்களை வந்து நீக்கிறதுக்காண்டி இங்கே வரணும். அப்போ தான் வந்து எங்கள் குருஜியை வந்து அதாவது எங்கள் அம்மா வந்து என்னை வந்து இங்கே விட்டது மாதிரி சொன்னார். சரிங்களா? மேலிடத்துலேருந்து அவங்க வந்து கொடுத்து சென்னையில் இருக்கிறவங்க அனுப்புன மாதிரி சொன்னார். அப்போ எங்கள் குருஜி வந்து அந்த நாகத்துக்கான ஒரு இதை வந்து எல்லாமே வந்து க்யூர் பண்ணி கொடுத்தார். அது தெரியும். அந்த பரிகாரமாக செஞ்சு அவங்க வந்து அதை வந்து நிவர்த்தி பண்ணோன்னா அதுக்கப்புறம் என்னென்னா நான் அம்மாட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அதனால் எனக்கு வந்து வருஷம் அதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் வந்து தெரியல. ஓகே ஒன்ஸ் டன் அப்படிங்கிறவங்க முடிஞ்சிருச்சு எனக்கு. இனிமேல் வந்து அம்மா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி கான்செப்ட். அந்த கர்ம பதிவுகளை எனக்கு வந்து அழித்து இந்த 7D 8D வந்து நான் வந்து தாண்டறதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ எவ்வளோ பெரிய ப்ராசஸ் நிதானமாக எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. இப்போ 9D அப்படிங்கிறது ஒரு இதுக்கு அதாவது இதுதான். அப்போ நீ வந்து அப்போ 7Dக்கு வந்து நீ வந்து எலிஜிபிள் ஆகிற அப்படிங்கிறத வந்து இவர் வந்து 4 வருஷத்துக்கு முன்னக்கூட்டியே எனக்கு வந்து ஒரு சிக்னலாக கொடுத்துருக்குறாரு. சரிங்களா? ஓகே அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் எனக்கு சித்தர்ஸோட இதே ஒரு 7 அதை கடக்கிறது வந்து மிகப்பெரிய சேலஞ்சான விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 8D அப்படின்னு வரும்போது இப்போ வந்து இறையே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டல. சித்தரோட அருள் இருக்கும்போது இறையோட அருள் ஆட்டோமேட்டிக்காக வந்தோடனே இறை வந்து எனக்கு வந்து எல்லாமே. ஸோ 8D வந்து அது கண்ணுக்கு தெரியாமே அது வந்து ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருந்தது. அதாவது இறை வந்து எப்படி அதாவது அன்பு அப்படின்னு நான் எப்போதுமே நான் வந்து எல்லார்ட்டையும் சொல்லும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா நான் வந்து இறைக்கு செல்ல பிள்ளை அப்படி தான் நான் சொல்லுவேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி நம்மளை இப்படி பிடிக்குது எப்படி அன்பு கொடுக்குறாங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஆச்சரியமான பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ அதை போகும்போது அதுக்கப்புறம் வந்து இங்கே நான் வந்து ஓம் சக்தி தானே கும்பிட்டுட்டு இருந்தேன். மேல்மருவத்தூர் தான் எனக்கு அதாவது சிறு வயசுலேருந்தே நான் ரொம்ப கும்பிட்டதுனால எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியாக ப்ராசஸ் நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். அதாவது சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம
பக்தி வழிபாட்டில் வந்து ரொம்ப லெவல் இருந்ததுனால எனக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக நடந்திருக்கு. இதுவே 4 வருஷம் அப்போ பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. அப்போ நான் வந்து இங்கே போகிறேன். அப்போ ஒரு வாட்டி வந்து மேல்மருவத்தூர் போயிட்டு லாஸ்ட்டாக எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரும்னு சொல்லிட்டு போனேன். ஃபஸ்ட்டு சுற்றிட்டு வந்து உட்காந்துட்டேன். 2வது சுற்று வந்து எனக்கு தோணுது இன்னொரு வாட்டி போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாம், ஃப்ரீயாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். நான் போனோடனே அப்போ ஒன்று சொல்ல அம்மா வராங்க அம்மா வராங்கன்னு சொல்லுது. நான் உடனே அங்கே போய் உட்காந்துருக்கேன். கூட்டம் இல்லை, நான் ஒரு சைடில் போய் நான் வந்து உட்காந்துருந்தேன். அப்போ வந்து அடிகளார் தான் வாராரு அப்படின்னா எனக்கு திடீர்னு டவுட். அம்மான்னு உடனே ஒருவேளை அவங்க பசங்களை யாரும் சொல்கிறாங்களோ சொல்லி நான் சந்தேகத்தில் இருந்தேன். ஆனால் அந்த மதிய நேரமும் அம்மா வந்து நான் தனியாக ஒரு இடத்துல அந்த சைடு வந்து உட்காந்துருக்கேன். கூட்டம்லாம் இந்த சைடு இருக்கு, நான் அடுத்துக்கு அந்த சைடு போய் உட்காந்துருக்கேன். அப்படியே வந்து திரும்பி அவ்வளோ அதுலேயும் என்னைய ஒரு பார்வை பார்த்துட்டு எங்கள் அம்மா ஏறின கார் வந்து 999ன்னு சொல்லிட்டு போட்டு ஏறிந்தாப்புல. ஸோ எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் 8 7 8க்குள்ளேயே தடுமாறிட்டுறேன். ஸோ எங்கள் அம்மா வந்து அடுத்த கட்டம் 9க்கான ப்ராசஸும் எனக்கு எலிஜிபிளாக இருக்குது. அதாவது 9 அடைஞ்சிட்டோமான்னு தெரியும், எலிஜிபிளாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், நான் அதுக்கான முயற்சியை வந்து எடுக்கணும். என்றைக்குமே நீங்கள் முயற்சி பண்ணாமல் இங்கே எதுவுமே வந்து சும்மா சாத்தியப்படாது. உங்களுக்கு ஆசைகள் இருக்கும். ஆசைகள் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இறைக்கிட்ட மேல் நிலைமைக்கு போகணும், அடுத்த கட்டம் போகணும், அதுக்கு அடுத்த கட்டம் போகணும். அப்போ நம்மளுக்கு இறை வந்து கொடுப்பனை கொடுத்துருக்கு, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியறதுக்கான தான் இந்த மாதிரி சிக்னல்ஸ்லாம் கொடுத்து. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் 9 நிறைய பார்ப்பேன் நான். அப்புறம் 10 நம்பர்ஸ் நிறையா பார்ப்பேன். இதெல்லாம் வந்து ஏஞ்சல்ஸ் இவங்களாம் வந்து நம்மளுக்கு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க. ஸோ அந்த காலகட்டம் இப்போ அதுக்கப்புறம் ஒரு 10 நாளையில் இது பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 நான் போய் லாஸ்ட்டாக பார்த்துட்டு, அதாவது 18 வருஷம் வந்து எங்கள் அம்மாவை நான் பார்க்காம இருந்தேன். 18 வருஷம் நான் வந்து ஐயாவளிக்கு போயிட்டேன். சரிங்களா, 18 வருஷம் பார்க்காம 18 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கால் மிதிக்கும் போது உள்ளே போகும்போது ஒரே வார்த்தை தான் கேட்டேன். இத்தனை வருஷம் நான் வந்து பார்க்கலையேம்மா, என்னைய வந்து நீ ஞாபகம் வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ளே போகிறேன். சடனாக வந்து அடிகளாருடைய கார் வந்து அடிகளார் உள்ளே இருந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அடிகளாரை அம்மான்னு தான் கூப்பிடுவோம். அந்தளவுக்கு ஒரு குரு பக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அது அப்போ லாஸ்ட்டாக வந்து அவர் அந்த பார்வை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வந்து கடந்து வந்து போய் ஒரு 15 நாளைக்கு கூட 15 நாள் என்ன இருக்கும் அவர் வந்து இறந்துட்டார். உடனே எனக்கு அது வந்து என்னால் தாங்கவே முடியல. எனக்கு அப்போ வந்து ஒரு ரொம்ப ஒரு உருக்கம், ஆன்மத்தில் வந்து வலி, அவ்வளோ ஒரு பெயினை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் லாஸ்ட்டில் வந்து என்னை வந்து இவ்வளோ நாள் முன்னக்கூட்டலாம் எனக்கு தெரிஞ்சிருக்காரு. பட் என்னை பார்த்துட்டு எனக்கு வந்து லாஸ்ட்டில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப, ஆனால் அதெல்லாம் கடந்த நிலை தான் அவங்க இருந்தாலும் வந்து அது ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முடிச்சுட்டு அவர் பார்த்துட்டு நான் வரும்போது தான் எனக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கண்ணை மூடினோன்னே சில அதாவது தெரியுது. அதாவது என்ன அப்படின்னா, கர்மாவை வந்து எடுக்கிறதை வந்து, அதாவது உன்னுடைய டிவைன் சொல்லாமல் யாரோட கர்மாவையும் வந்து டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் எனக்கு வந்தது. சரிங்களா, யாரோட கர்மாவை வந்து இது பண்ணக்கூடாது, அடுத்தவங்களோட இது பண்ணக்கூடாது. பட் எனக்கு அந்த டைமில் வந்து அதெல்லாம் கடக்கணும். ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் மாட்டினதுன்னா மிகப்பெரிய ஒரு கார்மிக், அதாவது எல்லாருக்கும் வந்து அன்னைக்கு கூட ஒரு மேடம் சொல்லியிருந்தாங்க, அதாவது ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. ஆனால் ஆக்சுவலாக உண்மை தான், ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அவங்க வந்து நல்ல சோல்மேட்டை அமையலாம். ஆனால் சோல்மேட்டை அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒன்று நல்லா தான் அவங்களுக்கு ஃப்ரீயாக போகும். பட் கார்மிக் அப்படின்னு நினச்சா அதே மாதிரி பெயின் வந்து நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. நான் அது கிட்டத்தட்ட 1 வருஷம் என் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரண வலி அனுபவிச்சுன்னு சொல்லலாம். அந்த கார்மிக்க போய் என்னோட டிஎஃப் அப்படின்னு நினச்சிட்டேன். அது அந்த 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 தப்பு இத்தனைக்கும் நான் வந்து பேச்சுவார்த்தை வைக்க அவனை சிந்தனையில் நினைத்ததுக்கே எனக்கு வந்து அந்த கார்மிக்கை நான் கடந்து வர்றதுக்கே வந்து எனக்கு வந்து 1 வருஷம் நான் வந்து அதெல்லாம் சொல்லியே வந்து மீள முடியாது. அது வந்து அது அம்மா தான் அதை காப்பாற்றினது அப்படின்னா அம்மா தான் காப்பாற்றிருக்கான். ஸோ அந்த மாதிரி கார்மிக்கு கிட்ட வந்து அதனால தான் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன்,
ஆனா அது கழிச்சு தாங்க ஆகணும். வேற வழி வந்து வாய்ப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல. நான் கர்மாவஸ் வந்து நீங்க வந்து கார்மிக்கா இருந்தாலும், அவங்களும் ஒரு லெசன்ஸ். அதுக்கப்புறம் நீங்க யார்ட்டயுமே ஏமாற மாட்டீங்கல்ல. சரிங்களா? இப்போ ஒரு அனுபவம் நீங்க வந்து கிடைக்காம, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, நீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பட் அனுபவம் கிடைச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து தலைகீழ நின்னா, யார் நின்னாலும் வந்து உங்கள வந்து அசைக்கவே முடியாது. அதுதான் அனுபவத்துக்கான ஒரு ஸ்பெஷல். ஸோ அது அத் வந்து அவ்ளோ பெரிய அதாவது ஸ்டார்ட்டிங்லனா கூட நான் அவ்வளோத்துக்கு இறை வந்து நான் ரொம்ப லெவல் வந்து பாதிப்புலாம் அடையல. பட் இந்த கார்மிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போகும்போது, இது வந்து சோல் கார்மிக் சரிங்களா? அதாவது வெளி கார்மிக்க கூட நான் கொஞ்சம் ஈஸியா கடந்து கடந்து வந்துட்டேன்னு சொல்லலாம். பட் சோல் லெவல் கார்மிக் அப்படிங்கிறது வந்து அ மரண வலிய வந்து குடுத்து, அதுக்கப்புறம் நான் அதிலருந்து மீண்டு வர்றதுக்கே வந்து நான் வந்து ரொம்ப எடுத்தேன். அதாவது துரோகத்தில வந்து முடிஞ்சிரும். அம் அது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப துரோகமா தெரியும் அப்படின்னா, இப்ப சாதாரணமா நீங்க வந்து வெளிய பார்க்குறீங்க. 3Dல மனிதர்கள் பார்க்குறீங்க. நெறைய பேர் வந்து இப்படி அப்படி எல்லாமே தெரிய வருது அப்படின்னு சொன்னா, அவங்கட்ட நீங்க வந்து ஒரு சர்டன் இதில கேஷுவலா போயிருவீங்க. சரிங்களா? பட் ஆத்ம லெவல்ல வந்து யாராவது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க மேல நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்துட்டு, அவங்க ஒரு துரோகம் பண்ணும்போது தான் ரொம்ப வலிக்கும். அந்த வலி வந்து தாங்கவே முடியாது அந்த வலி. நீங்க வெளிய வந்து அதுக்கப்புறம் நார்மலா நீங்க இருந்துக்குவீங்க. அதாவது மைண்ட வந்து ஃப்ரீ பண்ணிருவீங்க. இப்போ வந்து ஒரு கார்மிக் இருக்கிறாங்க. நீங்க வந்து கடந்து வந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் வெளிய வந்து யார் சொன்னாலும் சரி, இப்போ அவங்ககிட்ட கேஷுவலா நீங்க நீங்க ஈகோ பார்க்க மாட்டீங்க. இப்போ நானா என்ட்ட யாருனாலும் பேசவே இல்ல அப்படின்னாலும், யாராவது வந்து பேசினா பேசிருவேன் நான். ஈகோ பார்க்க மாட்டோம். நம்ம எதுவுமே அது வந்து அப்படியே இப்போ வந்துரும். ஏங்க சொன்னாலும் பரவாயில்ல, என்னமோ சொல்லிக்கோங்க. நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீயா இருந்தா போதும். நம்மளுக்கு வந்து அவங்களோட தாட்ஸ வந்து நம்ம உள்ள புகுந்து, அதெல்லாம் நெனச்சு செய்யாம இருந்தா போதும் அப்படின்னு நெனச்சுட்டு, நெறைய வெளிய வந்திருப்பேன். பட் இந்த ஆத்ம லெவல் அப்படிங்கிறது யாருமே தெரியாத ஒரு ஆத்மானால ஒரு கனெக்ட் ஆகுற ஒரு பீப்புள் வந்து ஒரு துரோகியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, அதிலிருந்து மீண்டு வர்றது வந்து ரொம்ப பெரிய டஃபஸ்ட்டு. நான் நெறைய வீடியோஸ் டெலீட் பண்ணிட்டேன். அந்த 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 எனக்கெல்லாம் அப்ப வந்து அப்பதான் தெரிய வந்தது எனக்கு. அப்போ வந்து தெரிய வந்ததுன்னா, திருப்பி திருப்பி அவங்க நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கோவம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. நம்ம வந்து சொல்லியாச்சு. பல மறைமுகமா நம்ம வந்து சொன்னாலுமே, அத வந்து இவங்க வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. எடுத்துக்காமயே வந்து